அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நாம் பார்க்க இருக்கிறது நம்ம ஊர் டைமண்ட் கொய்யா. இது நான் ஏன் டைமண்ட் கொய்யா அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருளையாக நம்ம ஜப்பான் கொய்யா மாதிரி தான் வருது. கட் பண்ணாங்கன்னா விதை வந்து ரொம்ப குறைவு. விதை வந்து ரொம்ப குறைவான விதை தான், அதிகமான விதை இல்லை. நம்ம ஊர் நாட்டு கொய்யா ரகம் தான் இது. என்ன ரகம்னு தெரில, நான் இதுக்கு பேர் வச்சுருக்கிறேன் நம்ம ஊர் டைமண்ட் கொய்யா அப்படின்ட்டு. இதில் இந்த இலைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இலை வந்து நல்லா கசக்கிட்டு முகரும்போது இந்த நாவலில் கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாவலுடைய இலைகளை கசக்கி முகரும்போது ஒரு வாசம் இருக்கும். அந்த வாசத்தை விட அதிகமான வாசமாக இருக்குது. ஒரு பழம் சாப்பிட்ட அளவுக்கு இந்த சுவை வந்து சுவை இல்லை, இந்த ஒரு பழம் சாப்பிட்ட அளவுக்கு இதோடைய வாசம் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது இந்த வாசம். இது ரொம்ப தனித்துவமானது. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாலண்ணா வீட்டில் வந்து விண்பதியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். 2 வருஷம் ஆச்சு இந்த செடி வச்சு. கவாத் பண்ணும்போது இந்த காய்கள் வந்து அதில் அதிகமாக விடுறதே கிடையாது. நம்ம பெரும்பாலும் வந்து அலகாபாத்தாக இருக்கட்டும், இல்லை மற்ற ரக கொய்யாக்களை வந்து நம்ம கட் பண்ணால் தான் வந்து இளந்துளிர் வரும்போது காய்க்க பூக்க துவங்குது. ஆனால் இதில் கவாத் பண்ணாங்கன்னா காயே விட மாட்டேங்குது. அப்படியே பாருங்கள், வெறும் இலத்தலையாக வளர்ந்துக்கிட்டே போகுது. இது கிட்டத்தட்ட 6 மாதமாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வளர்ந்துனே தான் இருக்கிறத தவிர காய் விட மாட்டேங்குது. எங்கேயாவது ஒரு காய் தான் விடுது, அதிகமாக காய் விடுறதில்ல. ஒருவேளை நல்லா வளர்ந்த பின்னாடி விடுமோ என்னவோ. நம்ம பாலண்ணா வீட்டில் பார்க்கும்போது நல்லா வளர்ந்த மரம், அவங்க கவாத் பண்ண மாதிரி தெரியல. அதனாலே என்னவோ தெரியல, மரம் ஃபுல்லாக காயாக இருந்துச்சு, பழமாக இருந்துச்சு. ஒரு முறை எனக்கு பழம் கொடுத்தாரு. அந்த பழத்தை சாப்பிட்ட அப்புறம் தான் இந்த செடியை எப்படியா நம்ம விண்பதிகம் பண்ணி வீட்டில் வைக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் வந்து இப்போ நாங்கள் வச்ச பின்னாடி அங்கங்கே 1 காய் 2 காய் வந்து காய்க்க துவங்குது. அதை நம்ம அணில் வந்து சாப்பிட்டு போயிடுது. அதை அவங்களுக்கு இல்லாமல் நம்ம மட்டும் சாப்பிட முடியுமா என்ன? அவங்களுக்கும் நம்ம தட்டில் அவங்களுக்கு பங்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய இந்த இயற்கை சூழல் நமக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறவன். அதனால் சாப்பிட்டு போட்டோம். இப்போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கொய்யாக்காய் விட்டுக்கிறாங்க. அந்த கொய்யாக்காவை நம்ம அறுத்து காட்டுறேன். அதில் வந்து இல்லை லைட் பிங்காக நம்ம டைமண்ட் கொய்யா மாதிரி அது இருக்கும். விதைகள் மட்டும்தான், ஒரு விதைகள் தான், அதிகமான விதை இல்லாமல் குறைவான விதைகள் தான். உள்ள சதைப்பட்டு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா பழுத்துரும். நல்ல பழங்கள் சாப்பிடும்போது அந்த குழகுழப்பு தன்மை வந்துடுது. காயாகவே இருக்கிறது இல்லை அது. ஏன்னா மற்ற காய்கள் இப்போ அலகாபாத்தாக இருக்கட்டும், இல்லை டைமண்ட் கொய்யாவாக இருக்கட்டும், இந்த கொய்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2-3 நாள் தாங்கும். இதெல்லாம் அப்படி இதெல்லாம் தாங்காது. பழுத்த உடனே சாப்பிட்றணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த கொய்யா. எனக்கு தெரிஞ்சு இது நாட்டு கொய்யா தான். இது என்னன்னு தெரியல, இந்த மனம் தான். இந்த கொய்யாவோட இந்த இலையை முகந்து பார்த்தாங்கன்னா கூட அவ்வளோ மனமாக இருக்கும். இந்த மனமே வந்து ஒரு முழுமையான கொய்யாவை சாப்பிட்ட அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது நிச்சயமாக. அற்புதம். சரி, ஓகே. அந்த காயை நம்ம பறிச்சுட்டு அதை அறுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கொய்யாக்காய் விட்டுருக்குது, தெரியாமல் விட்டுருக்காங்க. இது விட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளால் அதை பறித்து சாப்பிட முடியாது. கண்டிப்பாக அணில் வந்து சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கரடு முரடாக இருக்குது, முழுமையாக இல்லை. இது கவாத் பண்ணி ஃபஸ்ட்டு விட்ட காய்கறி, அதனால தான் இப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் பாலண்ணா வீட்டில் சாப்பிடும்போது முளம் தான் இருந்துச்சு. இது பழமே முளம் தான் இருந்துச்சு. உள்ள ஃபஸ்ட்டு விடுறதுனால அப்படி இருக்குமா என்னமோ தெரில. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட அறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இது இந்த சின்ன காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்ததுன்னு பாப்பா என்னன்னு கொடுத்தா. இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. கேமரா கொஞ்சம் கொண்டு போண்டா. இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இப்போவே பாருங்கள், லைட்டாக கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அணில் இப்போ தான் கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது பிடித்தில்லை, இதை பிடிச்சிக்கோ. இது நல்லாவே பழுத்து இருக்குது. அந்த நம்ம அறுத்த கொய்யாவோட இது நல்லாவே பழுத்து இருக்குது. அது பாப்பா கண்ணுக்கு தெரிஞ்சதுனால அந்த பழத்தில் பாதி பாப்பாவுக்கு தான். இங்கே பாருங்கள், தெரிஞ்சுங்குதா? அந்த இளம் சிவப்பு இல்லை இளம் ரோஸு கலர், அதாவது எப்படி சொல்கிறது, இல்லை மைல்டான பிங்க்கு தான். ரொம்ப டார்க் பிங்க்கெல்லாம் கிடையாது, இல்லை மைல்டான பிங்க்கு தான், ரொம்பலாம் கிடையாது. பாருங்கள், தெரியுதுங்களா? அதிகமாக இல்லை பிங்க்கு. இருந்தாலும் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை காலன்றதால சுவை குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயில் காலத்தில் 1-2 பழுத்து இருக்குது. அதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. நான் இதை சாப்பிட்டு பார்க்கலாம். கொட்டை மட்டும் தடிமனாக இருக்குது. சுவை வந்து பஞ்சமே இல்லை. இந்த மழை காலத்துலேயும் வந்து இவ்வளோ சுவையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சுவையாக தான் இருக்குது.
இன்னும் பழுத்து இருந்தால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்காது, இன்னும் கொஞ்சமாக பிங்க் வந்துருக்கு, சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். அதிகமாக பிங்க் வந்திருக்காது. நல்லாயிருக்கு. பெரிய கொய்யாவையும் அறுத்து பார்த்துடலாம் அப்படின்றது தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒருவேளை பிங்க் நிறைய இருக்குமோ, ஒரு நப்பாசு தான். என்னென்னா அதை விட பிங்க் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இருங்க அந்த கத்தியை வச்சிடலாம். அந்த கத்தி பிடி இல்லை, இங்கே பாருங்கள். இதில் அதை விட பிங்க் வந்து குறைவு தான். அது கொஞ்சம் நல்லா பழுத்து இருந்தது, இது பழுக்கலை, குறைவாக தான் இருக்குது. இது ஏன் டைமண்ட் கொய்யா அப்படி நம்ம ஊர் டைமண்ட் கொய்யான்னு சொன்னோன்னா, இதில் பார்த்திங்கன்னா விதை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஃபுல்லாக சதை தான். விதை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இந்த மேல் அடுக்கு மட்டும்தான் விதையாகும். இங்கே இருக்கிறது முழுக்கவே சதையாக தான் இருக்குது. மேல் அடுக்கு மட்டும் விதை அதிகமாக இல்லாமல், இந்த லேயர் ஃபுல்லாகவும் விதை, இந்த லேயர் ஃபுல்லாகவும் சதையும், இங்கே சதையும், ஒரே ஒரு அடுக்கு மட்டும் விதையும் இருக்குது. இங்கே பாருங்கள், அதிகமாக விதை இல்லை, சுவைக்கும் பஞ்சம் இல்லை. நம்ம ஊர் டைமண்ட் கொய்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.